என்கேஜ்மெண்ட்ல பொண்ணை விட நான் ரொம்ப டல்லா தெரிஞ்சேன். மேக்கப் போட்டுக்கலாமோ அப்படின்னு ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அந்த கன்ஃபியூஷன் கல்யாணத்துக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் நான் அவங்கள புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ரொம்ப இன்ஸ்டாகிராம்ல தேடிட்டு இருக்கும்போது உங்க பேக்கேஜ் ரொம்ப அஃபோர்டபுளா இருந்துச்சு, உங்க ஒர்க்கும் எனக்கு பிடிச்சிருந்தனால நான் உங்களை நம்பி புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த நம்பிக்கை வீண் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சியஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் அவரோட ஃபேஸுக்கு எது செட் ஆகும், எந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகும்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு லைன்ஸ் எல்லாம் செட் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா செட் பண்ணோம். அண்ட் அவர் சின்ன ப்ரிஃபரன்ஸ் ரைட் சைடில் சொல்லியிருந்தாரு, அதுக்கேற்ற மாதிரி ரிசப்ஷன்ல செட் பண்ணி கொடுத்தோம். மேக்கப் எனக்கு போட்ட மாதிரி இருக்க கூடாது, கொஞ்சம் ஸ்கின் ஃபினிஷா எனக்கு வேணும், ரொம்ப அடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி பிரெஃபரன்ஸ் பண்ணதுனால அதுக்கேத்த மாதிரியே மேக்கப் பண்ணியிருந்தோம். சின்ன பியர்ட் கரெக்ஷன், ஃப்ரண்ட்ல ஃபேஸ் ஃப்ரேம் கரெக்ஷன் எல்லாம் பண்ணி அவரும் ஃபைனலா ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஃபைனல் லுக்குக்கு அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. எங்களுக்கும் ஹாப்பியா இருந்துச்சு, அவரும் ஹாப்பி. ரிசப்ஷன் லுக்குக்கு அப்புறம் ஹேர்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் குளிக்கும் போது தான் போச்சு அப்படின்னாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே டியூரபிளா வேணும் கேட்டிருந்தாரு. ஏன்னா ஓமம் முன்னாடி ஃபயர் முன்னாடி எல்லாம் ரொம்ப நேரம் உட்கார வேண்டி வரும் அப்படின்னு கேட்டதுனால அதுக்கேத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவரை சூப்பர்பா நம்ம ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டோம். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ரிவ்யூ கொடுத்திருந்தாரு. கொஞ்சம் சூப்பரா செட் ஆயிருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ½ அன் ஹவர் கிட்ட ஓமெல்லாம் பண்ணோம். அப்பவுமே பெருசா எதுவும் மேக்கப் கலையில நல்லா செட் ஆயிருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு.